ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுடைய இந்த மார்ச் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான அறிவுத்திறனை பெற்று பிறருக்கு வழிகாட்டுவதிலே வல்லமை படைத்த கன்னியா ராசி அன்பர்கள், கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய சக்தி உடையவர்கள், ஜோதிடத்தை பலமாக நம்பி அதன் மூலம் அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவருக்கும் வழி காட்டுகின்ற கன்னியா ராசி அன்பர்களே, இந்த கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திரம் 4ஆம் பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 2 பெயர்ச்சிகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய மார்ச் மாத பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். வாழ்க்கையிலே சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாய் எடுத்துக்கொள்ளும் திறமை உடைய கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், தொல்லைகள் தீரும், வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும், கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பண வரத்து தாமதப்படும், வீண் ஆசைகள் உண்டாகலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாய் நடக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்திருந்த ஆர்டர்கள், சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர் மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களும் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனையை ஏற்கும் முன் அதை பற்றி பரிசீலிப்பது நல்லது. கலை துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணி சுமை குறைந்து காணப்படும் நிலையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின் அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை தரும். கல்வியிலே கூடுதல் கவனம் தேவை. உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன். இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். வேலை தேடிக்கொண்டிருக்கும். நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும்? அலைச்சல் இருக்கும். சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்கான உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் இப்போ வேலை வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள்.
சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும்? தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துகள் பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்து புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுக்கு எண்ணம் ஈடு. கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? இந்த மார்ச் மாதத்திலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் புதன்கிழமையிலே பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புலி சாதம் அன்னதானமாய் வழங்க மன தெளிவு உண்டாகும், அறிவுத்திறன் அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 1, 28 மார்ச் ஆகும். 29 இவர்களுக்கு சந்திராஷ்ட தினமே. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 21, 22 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.